Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி all ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரவா கேசரி ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா கேசரி செய்யறதுக்காக நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து மெல்ட் ஆன பிறகு நான் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வந்து காஞ்ச திராட்சை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச திராட்சை சேர்க்க மாட்டேன், வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே ரவா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதனால் இப்போ இது கூட கேசரிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் ரோஸ்டட் ரவாவாக இருந்தால் கூட டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன், அதனால் வந்து ப்ரௌன் கலர் சுகர் தான் வந்து சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போதுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிட்டால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கப்பு ரவா வந்து ரோஸ்டட் ரவா நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து எப்போதும் கேசரி செய்கிறப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் அப்படி இல்லைனா ஃபுட் கலர் எதனா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு இல்லைனா எல்லோவில் இருக்கும், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதிலே வந்து ரவா வந்து குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரவா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் இப்போ வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா வந்து கலந்து விடுங்க. இது எல்லாத்தையும் கலந்துட்டு நான் வந்து கொஞ்சம் நெய்யும் அது கூட நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பும் வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட ரவா கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பரான நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நான் பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். இதில் நீங்கள் கலர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் வந்து சேர்க்க மாட்டேன். இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வந்து நீங்கள் பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டாலஜி சேனலில் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.